லிங்கம். ஒரு மெமரிக்கு இருக்குது. கம் என்றால் இங்கிலீஷ்ல வாரது. The linkam means everything dissolved into it and everything comes back from it. That is linkam. Everything jasmat leenam jagat sarvam tasmin linge mahatmana layanat lingamidjeva parvadanti manishi. லயம் என்றா ஒடுங்குறது. எல்லாம் ஒடுங்குறதுக்கும் இடம் அதுதான். எல்லாம் வாரத்துக்கும் ஒன்றின் உன்னத வடிவம் என்ற தலைப்பில் அருமையாக ஆற்றினார். அருவம் உருவம் அருவம் ஒன்றும் இல்லை என்றார். எல்லாம் சிவமயம். மிகவும் நன்றி. இன்னும் ஒரு விடயத்தை நான் அறிந்து கொண்டேன் புதிதாக. நாங்கள் எல்லாரும் ஒன்றில் பிகினர்ஸ் இல்லாட்டி ஃபாலோவர்ஸ் என்றதை சொல்லியிருந்தீர்கள். மிகவும் சரியான வேர்ட் பாவிச்சிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். இன்று புதன்கிழமை 4ஆம் தேதி வைகாசி மாதம் 2024ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கிறோம். தினமும் UK நேரம் 9:30 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கிறோம். ஐரோப்பா நேரம் காலை 10:30 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கிறோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைபவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இந்த தியான நிகழ்ச்சி PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் TV ஆகிய அமைப்பினரின் அனுசரணையுடன் நடைபெறுகிறது. அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி நிரல் லண்டனிலிருந்து 15 நிமிடம் பிரபஞ்சம். இன்றைய நிகழ்ச்சி பேச்சாளராக டாக்டர் உரையாற்ற இருக்கும் தலைப்பில் சிவலிங்கா மோகன் மாஸ்டரில் மாஸ்டர். இப்போது சிவா மோகன் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு தியானத்துக்கு செல்வோம். அனைவரும் இளம் சூடான நீரை முதலில் அருந்திக் கொள்ளுங்கள். கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழட்டி வையுங்கள். உங்களுடைய இருக்கைகளை சரியாக தேர்ந்தெடுத்து ஆசனங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். தரையிலோ நீங்கள் இருந்தால் சமாளக்கால் போட்டு இருக்க முடியும். உங்கள் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடி மீது வைத்துக் கொள்ளுங்கள். கால்களை இவ்வாறு பின்னி வைத்துக் கொள்ளுங்கள். நமது கண்களை மூடும்போது லேசான சிந்தனைகள் நம்மிடம் வரலாம். அவற்றை தவிர்த்து விட்டு எங்களுடைய சிந்தனை மூச்சின் மேல் கவனமாய் இருத்தல் வேண்டும். மூச்சுதான் எங்களுடைய பிரதான குரு. ஆகவே நாங்கள் உள்மூச்சை எடுத்து வெளிமூச்சை விடுதல் மூலம் எங்களுடைய தியானத்தின் உன்னத நிலையை நாங்கள் அடைய முடியும். இப்பொழுது ஒரு இனிய இசை வழங்கப்படும். 15 நிமிடங்கள் மட்டும் இசையுடன் கூடிய தியானத்தை நாங்கள் இன்று மேற்கொள்வோம். அனைவரும் இந்த தியானத்தில் அமர்ந்து அமைதியை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. கரவொலி செய்வோம். இப்பொழுது நன்றி. இன்று இந்த நிகழ்ச்சிக்கு உரிய இசையை வழங்கிய
ஆனந்தி பாலதாசன் அம்மா கனடாவிலிருந்து அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நன்றி. அதோடு இந்த நிகழ்வை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பவானி விக்னேஸ்வரன் அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்வுக்குரிய பதாதைகளை வழங்கி வைத்த தர்ஷினி உதயராஜன் அம்மா அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். அத்தோடு இந்த தளத்தை எமக்காக வழிநடத்தி எப்போதும் 3 நேரமும் தியானங்களை செய்து வேறு பல நிகழ்வுகளையும் செய்ய ஒருங்கமைத்து தந்த திருவாளர் ஸ்ரீஸ்கந்தராஜா ஐயா, திருமதி அருந்ததி அம்மா இருவருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். இத்தலத்திலே இணைந்து எம்மோடு தியானத்தில் இணைந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC டிவி ஆகிய அமைப்பினரின் அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்தோம். இப்பொழுது எங்களுடைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் கனடாவில் இருந்து லம்போதரன் ஐயா அவர்களை அன்புடன் அனைவர் சார்பிலும் வரவேற்கின்றேன். இன்றைய நேர காலத்தின் தன்மை கருதி நாங்கள் இந்த தியானத்தை 15 நிமிடமாக குறைத்து ஐயா அவர்களுடைய பேச்சுக்காக நேரத்தை முன்னரே கொடுத்திருக்கின்றோம். அவர்களுடைய பேச்சு, அவருடைய கலந்துரையாடல் எல்லாம் இடம்பெற்று இந்த தளம் 9:30க்கு நிறைவு செய்ய வேண்டி இருப்பதால் அதற்குள்ளே அவருடைய பேச்சை நாங்கள் நடத்துவதற்காக இந்த ஏற்பாடை அவருக்கு ஏற்கனவே தகவல் மூலம் அறிவித்தும் இருந்தோம். நன்றி ஐயா, இந்த தகவலை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்காக. இவர் எங்களுடைய தளத்திலே புதியவர் இல்ல, நிறைந்த விடயங்களை, தத்துவார்த்த விஷயங்களை மிக அழகாகவும் தெளிவாகவும் எங்களுக்கு தந்து கொண்டிருப்பவர். இன்றும் அந்த வரிசையிலே அவர் தரப்போகின்ற விடயம் சிவலிங்கம் உருவற்ற ஒன்றின் உன்னத வடிவம். மிகவும் ஒரு சிறப்பான விடயமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளாமல் ஐயா அவர்களை மீண்டும் வருக வருகவென்று வரவேற்கின்றேன். ஐயா, வாருங்கள், இந்த தளம் இப்பொழுது உங்களுடையது. நன்றி. பலம் ஐந்தே கரத்தனை அணை முகத்தனை இந்தென்னளம் விரை போலும் இயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் பேச எடுத்துக்கொண்ட விடயம் சிவலிங்கம் உருவற்ற ஒன்றின் உன்னத வடிவம். சிவலிங்கம், the supreme form of the formless. So சிவலிங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே 2 சொற்கள் இணைந்து இருக்கின்றன. 2 words coined the word Shivalinga. Shivam plus Linga. So what is Shivam and what is Linga? So what is Shivam என்றால், the சிவம் என்றால் என்ன, லிங்கம் என்றால் என்ன என்று 2 விதமாக பார்க்கலாம். சிவம் என்கின்ற பொழுது
உங்களுடைய மெய்கண்ட சாஸ்திர நூல் என்று சொல்லுவார்கள். சைவத்தினுடைய அடிப்படை தத்துவ நூல். சிவத்தை வரையறுக்கின்ற பொழுது அது சொல்லுகின்றது பதி. பதி என்றால் அதுதான் தலைவன். இஸ் த ஹெட். பரமே. பரம் மீன்ஸ் சுப்ரீம். இஸ் த ஹெட். இஸ் த லீடர் and he is the supreme. I said he, but it is we cannot say he, she or neutral, but we say he. அதனால் அடுத்த சொல்லுகிறார்கள் அந்த அவன் என்று சொல்றதுக்கு அதுதான். பதி பரமே அதுதான். அது தட். சமஸ்கிருத சொல்லுவாங்க தட் அது தான். நிலவும் அரு உரு இன்றி. கடவுளுக்கு வடிவம் என்னென்று கேட்டால் எல்லா வடிவங்களும் நாங்கள் வணங்கினாலும் கேட்டால் சொல்லுவோம் அவருக்கு உருவம் இல்லை என்று சொல்லுவோம். உருவம் அண்டைக்குள்ள அப்ப அருவமா என்று கேட்பார். அருவமும் ஒரு ஃபோம் தான். உருவம் இல்லாத நிலையிலும் அது ஒரு உருவம். அருவம். உதாரணமாக காற்றை சொல்லுவோம் நாங்கள் அருவம் என்று சொல்லுவோம். So அருவம், உருவம், அரு உருவம், இந்த மூன்றுமே இல்லை. That is none of these. Neither the form nor the formless or no intermediate. இப்ப நிலவும் அரு உரு இன்றி குணங்குறிகள் இன்றி. It doesn't have any attributes. குணம், குறிகள். குறிகள் என்பது அடையாளங்கள். மார்க்ஸ் இன்றி நின்மலமாய். மலம் மீன்ஸ் அழுக்கு. எது கழிக்கப்பட வேண்டியதோ அது மலம். So there's no impurities. This is stainless. நின்மலமாய். ஏகமாய். Only one. நித்தமாய். It is eternal. There's never been a time it was not there. Never is going to be a time it won't be there. அலகில் உயிர்க்கு உணர்வாகி. ஸோ எங்கே இருக்குது என்று கேட்டால் இது எங்கேயோ தூரத்துல இருக்கிறது இல்லை, எங்கள் எல்லாருடைய உயிருக்குள்ளையும் உணர்வாக இருக்கின்றது. உணர்வாக இருக்கின்றது. சம்பந்த தேவாரத்தில் சொல்லுவார் 84 100,000 யோனி சேதன் நிறைசேர படைத்து அவற்றின் உயிர்க்கு உயிராய் நின்றானை. Is the super soul within the soul. எல்லா உயிர்களிடத்திலேயும் அவர் இருக்கிறார். Inseparable. அதெல்லாம் பிரியான். The God is there, each and every soul, as the Lord of the soul. Asalamahi. Asalam means is unaffected, unaffected by any of the things. He is with us. எங்களோட தான் இருக்கிறார். ஆனா எங்களுடைய நடவடிக்கைகள், எங்களுடைய செயல்களினாலே அவர் பாதிக்கப்படுவதில்லை. செலமண்டா ஓடிக்கொண்டிருக்கிறது, பாதிக்கப்படுறது. செலமண்டா தண்ணி. தண்ணிய சதுரமான பாத்திரத்தில் விட்டா அது சதுரமா இருக்கு. வட்டமான பாத்திரத்தை வட்டமா விட்டு தரையில இருந்தா ஓடும், ஒரு நிலை இல்லாம. The water is like, it doesn't have a definite shape or form. It just take the form of the container with it. But God is not like that. Even though he is with the soul, within the soul, he is not affected by that. That's why Asalam. Akhandidama is not only he is within the soul, he is everywhere. Akhandidam, all pervasive, omnipresence. He is within each and every soul. It's a sensual being. Alahil irku unarvahi. At the same time, he is everywhere in this world. Ananda Uruvai. He's a bliss totalis. His nature, one of his nature is Ananda Uruvai. Happiness has a limit and it has an opposite, sorrow. But the bliss, there's no limit. It doesn't have any opposite word in Tamil. ஆனந்தத்துக்கு தமிழ்ல எதிர்ச்சொல்லு கிடையாது. அன்றி செலவரிதாய். It's very hard to reach. Sel kadiyai, but that is the destination we had to reach. There's no other alternative.
It's very hard to reach Selvaridai, Selkadiyai, but that is the destination we have to reach. There is no other alternative. Siridahe is minute of the minute. Peridai is all pervasive and he is bigger than the biggest. திகழ்வது தற்சிவம் என்பர் தெளிந்துள்ளோர். That is the definition of சிவம். So சிவலிங்கம் என்றால் சிவம் என்று சொன்னது எதை என்றால் இதைத்தான். That is a supreme, that is a leader, that is it has no form, neither the form nor the formless, no attributes, no marks, no impurities. It's eternal. It's there in each and every soul as a Lord of the soul, is make the soul sensible, sentient. At the same time, it's all pervasive in this world everywhere. And it's even though it is with the souls and with the world, it is not affected by any of those operations of the souls or the world. And it is bliss, form of the bliss, or it's a bliss totalis. And it is hard to reach, but that is the destination to reach. This minute of the mind. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறந்து எல்லை இல்லாதானே. That's a Tamil word. கடவுள் என்று சொல்றது அதுதான். எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலா இருக்கிறதோட எல்லாவற்றுக்கு உள்ளேயும் இருப்பது கடவுள். இந்த கடவுள் என்ற தமிழ் சொல்லுக்கு இணையான சொல் எந்த மொழிகளிலும் இல்லை என்று சொல்லுவார். தனநாயகமடிகள் சொல்லுவார். அது அந்த அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல் வேற ஒரு மொழியிலும் இல்லை. எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாயும் எல்லாவற்றுக்கும் உள்ளாகவும் இருப்பது கடவுள். ஸோ அதைத்தான் இந்த சிவம் என்ற சொல்லி சொல்லுகின்றது. What is லிங்கம் என்றால் என்ன? லிங்கம் என்பது ஒரு சமஸ்கிருத சொல்லு. சொல்லுவார்கள் குறி அல்லது அடையாளம் என்று சொல்லுவார். அடையாளம் இஸ் a mark, it's a symbol. So சிவலிங்கம் என்பது சிவத்தினுடைய அடையாளம். சிவத்தினுடைய அடையாளம். இவ்வளவு நேரம் சொன்ன அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சுப்ரீம், அதனுடைய அடையாளம், the mark and the symbol, the form is சிவலிங்கம். சொல்லுவார்கள் காணாத அறிவுக்கும் உருவுக்கும் காரணமாய் நீணாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் என்று சொல்லுவார். ஸோ சிவலிங்கம் என்ற பொழுது இந்த the formless, omnipotent, omnipresent, all pervasive, almighty, all loving, all blissful God form is the Shivalingam. That is the ஒரு basic definition. ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாக இந்த லிங்கம் என்று சொல்லக்கூடிய நாங்கள் இதுக்கு முன்னரும் கொஞ்சம் விடயங்கள் பேசி வந்தபடினால கொஞ்சம் சொல்லலாம். சைவ சித்தாந்தம் அல்லது சைவம் சொல்லுகிறது, இந்த உலகங்கள், இந்த இருப்புக்கள் யாவும் 36 தத்துவங்களினால் ஆனது. The world we see, we live, the body we inhabit, and the instruments in the body, and the objects in the world, and including the instruments of our mind, and all are constituted by 36 elements, 36 tattvas. The tattvas it is insentient. It is a precursor of this material, anything material. It's a precursor of this world. I could say, இப்ப நாங்கள் இந்த பிரிக்க முடியாத சிறிய துணைக்கையாக கொண்டு போனா அது அணு என்று சொல்லுவோம். இப்ப அணுக்குள்ளையும் இப்ப பிரிச்சு நுண் அணுக்கள் என்று சொல்லி எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரியாக
இந்த அதே மாதிரி அந்த அணுக்களையும் தாண்டி எனர்ஜி ஃபார்ம் த மேட்டர் அண்ட் எனர்ஜி அப்படியும் இருக்கு. அப்ப சடப்பொருள் சக்தி இதுதான் விஞ்ஞானமாக நுண்ணிய துணிக்கைகளாக அல்லது சக்தி வடிவமாக பார்க்கிறேன். இதற்கும் ஆகலமாக இதுக்கு அப்பாற்பட்ட அளவிட முடியாத இதற்கு மூலமாயிருக்கிறது. சோர்ஸ் ஆஃப் திஸ் மேட்டர் அண்ட் எனர்ஜி, the primordial matter and energy, we can say is tattvas. It's 36 tattvas சைவம் சொல்லும். பொதுவாக எங்களுடைய இந்து சமயத்தில் எல்லா பிரிவுகளும் they accept 24 தத்துவாஸ். எல்லா சமயங்களும் எங்களுடைய இந்து சமயத்தில் இருக்கிற எல்லா சமயங்களும் ஏற்றுக்கொள்ளுகின்ற 24 தத்துவங்கள் இருக்கின்றன. இந்த 24 தத்துவத்தையும் சைவமும் சொல்லும். அது ஆத்ம தத்துவாஸ் என்று சொல்லும், அல்லது பிரகிருதி தத்துவம். பிரகிருதி என்பது இந்த இயற்கை ஆற்றுகின்ற கூறுகள். அதுல நிலநீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பூதங்கள் வரும். சுவையொளி, ஊறு, ஓசை, நாட்டம் என்கின்ற 5 தன்மாத்திரைகள் வரும். இந்த தன்மாத்திரைகள் பொறிந்து நின்று செயற்படுகின்ற கண், காது, மூக்கு போல அந்த அங்கங்கள், புலனங்கங்கள் 5 வரும். செயற்கருவிகள் 5 வரும். மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 4 எல்லாம் வச்சுட்டு 24 கன்ஸ்டிடியூவன்ஸ் வரும். Even the single cell organism like amoeba or chlamydomonas, இந்த ஒரு கலத்தாலான சிறிய உயிர்களுக்கு கூட இவை எல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் கால் இருக்கோ கை இருக்கோ. There is a locomotion there. There's a transportation there even within a cell. There's a communication there. There's a consumption there. Everything அதுக்கு ஒவ்வொரு சிங்கிள் செல் ஆர்கானிசத்திலையும் இருக்குது. But for us it's developed as a very definitive organism system இருக்குது. அந்த ஒரு கலத்தாலான சிறிய அமீபாவில அல்லது மதுவத்துல அல்லது கிளமிடோமோனஸ்ல அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து வெரி எலிமெண்டல் இதா இருக்கு. 24 தத்துவாஸ் கன்ஸ்டிடியூட்ஸ் என்று சொல்லுவாங்க. அது எங்கட உடம்பு, எங்கட இதுகளுக்கு மட்டுமில்லை, இந்த வேர்ல்ட்ல வெளியில இருக்கிற நிலநீர், நெருப்பு, பூதங்கள் அதுகள் எல்லாமே இதுக்குள்ளதான் வருதுன்னு சொல்லுவார்கள். சைவம் இதை விட கூடுதலாக 12 தத்துவங்களை சொல்லி தத்துவங்கள் 36 என்று சொல்லும். 7 தத்துவம் வந்து அசுத்த மாயா தத்துவங்கள். காலன், நியதி, கலை, வித்தை, ராகம், புருடன், மாயை. அதுக்குள்ள நாங்கள் இன்றைக்கு கிணக்க போகையில நான் போன முறை கர்மா எப்படி தொழிற்படுகின்றது என்கின்ற பொழுது அந்த கர்மாவை பந்தி திணிக்கிற அந்த காலம், the timing of expression of karma, நியதி, அந்த பைண்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸ், கலை, வித்தை, ராகம், அந்த அந்த எங்களுடைய செயற்படுகின்ற மோட்டிவேஷன், எங்களுடைய ஆக்ஷன், எங்களுடைய நாலேஜ், அதெல்லாம் வந்து அதுக்குள்ள வரும் என்று பார்த்தோம். 2வது தத்துவங்களையும் கூறுகளையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதை விட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு டொப்பில் 5 தத்துவங்கள் வச்சிருக்கிறார்கள். சிவ தத்துவம். ஏன் சிவ தத்துவங்கள் என்றா these 5 elements are the operational base for Shiva. சிவத்தினுடைய தொழிற்படு தளம். ஆலயங்களை பற்றிய விளக்கம் சொன்ன பொழுது சொன்னோம். இந்த 3 வகையான பிரகிருதி, அசுத்தமாய, சுத்தமாய, இந்த 3மே இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் வேர்ல்ட் 3 கம்போனன்ட்ஸ் வந்து இந்த 36 தத்துவாஸ். இந்த 36 தத்துவாசுக்குள்ள 2 வராது. இந்த 36 தத்துவங்கள் அடங்காது 2. ஒன்று சீவன், மற்றது சிவன். சிவனும் தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டது. இந்த தத்துவங்கள் எல்லாம் சடம். All these 36 constituent of this world, this body, this psychological faculties, in which all these objects of our experience and everything is insentient. ஏன் அதுக்கு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை, ஜடம். ஆனா ஜீவன், the soul has the soul is sentient. அதுக்கு அறிவு உண்டு, உணர்வு உண்டு. The God is sentient. கடவுளுக்கும் அறிவு உண்டு, உணர்வு. 36 தத்துவத்துக்கு அங்கால இருக்கு. அப்ப இந்த 36 தத்துவங்கள்ல 24 7 மேலே இருக்கிற சிவ தத்துவம் 5. இந்த 5 சிவ தத்துவங்களும் இறைவன் தொழிற்படு தளம். இறைவன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் இந்த 36 தத்துவங்களுக்கு உள்ளாகவும் இருக்கிறான். இந்த 24 தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள், இந்த 20 இந்த எல்லாவற்றுக்கும் இருந்து அதற்கு அப்பாலாயும் இருக்கிறான். He is beyond that too.
the dimension of play, existential plane of the God, the beyond this existential world made out of these 36 constituents, that dimension is called paraloga. இந்த 36 தத்துவங்களுக்கும் அதன் கூறுகளாலான இந்த உலகங்களுக்கும் அப்பாற்பட்ட இறைவனுடைய இருப்பு, இதை ஊடுருவி இதற்கு அப்பாலயம் இருக்கிற தளத்தை சொல்லுவார்கள் பரலோக இருப்பு. இந்த பரலோக இருப்பில் இருக்கிற இறைவனுடைய தன்மைதான் அந்த உருவம் இல்லை, அருவம் இல்லை, அருவுருவம் இல்லை, குணங்குறைகள் இல்லை, அசலமாய் அகண்டிதமாய் ஆனந்த உருவாய் எல்லாம் இருக்கிறது. அதுதான் தற்சிவம் என்று சொன்னார். பரலோகத்தில் இருக்கிறது சைவம் சொல்லும் இறைவனுடைய சொரூப நிலை. சொரூபம் என்ற சுயரூபம், ரியல் நேச்சர், ரியல் அட்ரிபியூட் ஆஃப் த காட், சொரூப நிலை. உதாரணமாக இப்ப நான் இதுல இப்ப உங்களுக்கு முன்னாலே இந்த பேச்சுக்கு வந்திருக்கிறேன். வரும்பொழுது இப்படி ஒரு ஆடை, இப்படி ஒரு ருத்ராட்சம், இப்படி ஒரு விபூதி, இப்படி இந்த செட்டப்ல வந்திருக்கிறேன். இது இதற்கு உரிய தொழிற்படு நிலை. இந்த தளத்துக்கு இந்த நிலையில நான் வந்திருக்கிறேன். இதே மாதிரி என்னுடைய வைத்தியசாலைக்கு வைத்தியர்களுக்கு போறோம், அதுக்கு வேறு ஒரு தொழிற்படை நிலை, அதுக்குரிய ஆடை, அதுக்குரிய செதஸ்கோப், அதுக்குரிய இதோட போவோம். ஈவினிங் ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன், அதுக்குரிய ஆடை அலங்காரம், அதுக்குரிய இதோட போகும். அதே மாதிரி இறைவன் தொழிற்படுகின்ற தளம் இந்த சுத்தம். அதற்கு மேலாக சுயமாக வீட்டுல நாங்க இருக்கிற பொழுது இப்படி எல்லாம் இருக்கிறது இல்லை, வெரி ரிலாக்ஸ்டா இருக்கும். ஒரு ஷோர்ட்ஸா அல்லது வேறு ஒரு சரமா ஏதாவது ஒன்று போட்டுட்டு வடிவ காலுக்கு மேல கால் போட்டு டிவி பார்த்து கொண்டு வேலை சந்தோஷமாக இயல்பாக இருக்கும். அது எங்கிட்ட சுயரூபம். அதே மாதிரி கடவுளுக்கும் அந்த பரலோக இருப்பில அவர் சுயரூபம் என்று அதை விட்டு வீடு அங்க செல்றதான் வீடு பேரு என்று சொல்றது. ஆனா இந்த இலங்கை நிலையில் இருக்கிற உலகத்துக்கு வருகிற பொழுது இந்த உலகம் முழுவதையும் இயக்குகின்ற உலகத்துக்கு தொழிற்படு தளம், தலைமைச் செயலமாக இருப்பது இந்த அந்த 5 சிவ தத்துவங்கள். 5 தத்துவங்கள்ல முதலாவது தத்துவம் நாதம், அது சிவத்தினுடைய தொழிற்படு தளம். 2வது தத்துவம் பிந்து, அது சக்தி தொழிற்படு தளம். நாதம் பிந்து என்ற 2ம் சிவமும் சக்தியும் தொழிற்படு தளங்கள். அதுல இருந்து தோன்றும் இன்னொரு தளம் சாதாக்கியம், கங்கால மாகேஸ்வரம், சுத்தவித்தை என்ற 5 தொழிற்படு தளங்கள் உள்ளன. இதுல அந்த சிவம் தொழிற்படுகின்ற தளம், சக்தி தொழிற்படுகின்ற தளம், நாதம் பிந்து என்று பார்த்தோம். இந்த நாதம் பிந்து தத்துவங்கள் அவர்களுக்கு தொழிற்படு தளம். இந்த 2 தத்துவங்களினுடைய சேர்க்கை வடிவம் இந்த சிவலிங்கம். சிவலிங்கம் சொல்வார்கள் நாதலிங்கம் இது ஞேயம் பிந்து பீட முதாகிருதம். அந்த லிங்கம் நிலைக்குத்தாக இருக்கிற லிங்கம். லிங்கத்தை பார்த்தீங்கன்னா நிக்கிற மாதிரி அந்த வெளியில பார்க்கிற கூட சிவலிங்கம் இப்படி ஏதோ மேலே ஏதோ ஒரு மண்ணை அல்லது கல்லை இப்படி பொழிஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. உண்மை அப்படி அல்ல. அது ஒரு செங்குத்தான ஒரு பிலர், ஒரு தூண் அல்லது ஒரு கல்லு, செங்குத்தான உருண்டை கல்லு. அதை சுற்றி நடுவில் அந்த ஆவுடையார் என்ற வட்டமான பீடம் அப்படித்தான் இருக்கு. அப்ப இந்த செங்குத்தான நிலைக்குத்தான கல்லு நாதம் சிவம், இந்த வட்டம் பிந்து அல்லது சக்தி தொழிற்படு தளம். அந்த 2னுடைய சேர்க்கைதான் சிவலிங்க வடிவம். இப்ப நாங்கள் which constitute the form of சிவலிங்கா என்றதை பார்த்தோம். இந்த சிவலிங்க வடிவத்தை உருவாக்குவது எதனென்று கேட்டால் சிவமும் சக்தியும் அல்ல, சிவத்தின் தளமாக இருக்கிற நாதம் என்கின்ற தத்துவமும் சுத்தமாய தத்துவம், அதே மாதிரி சக்தியின் தளமாக இருக்கிற பிந்து என்கிற தத்துவமும் ஊடறுத்து இணைந்து ஒன்றிணைந்து நிற்கின்ற நிலை சிவலிங்கம். இப்ப சிவலிங்கம் செயற்படு நிலை. எங்களுக்கு தெரியும் சிவமின்றி சக்தி இயங்காது, சக்தியின்றி சிவம் இயங்காது. 2ம் சேர்ந்தாத்தான் இயக்கம் வரும். இயக்கம் வரும். அது சொல்லுவார்கள் இறுதியாங்காலந்தன்னில் ஒருவனே இருவரந்தம் உறுதியில் நின்றாரென்னின் இறுதிதான் உண்டாகாதாம். 2 ரெட்டித்த நிலைமை இருக்கிற வரைக்கும் அது உலகம் ஒடுங்காது. இதுதான் லிங்கம். அப்ப லிங்கம் என்பது உண்மையாக அந்த நிலைக்குத்துவா இருக்கிற அந்த பகுதியைத்தான் லிங்கம் என்று சொன்னாலும் சிவலிங்கம் என்று சொல்லுகிற பொழுது அந்த பீடத்தையும் சேர்த்து வரும். இது எங்களுடைய
அந்த வடிவம். நாதம் நிலைக்குத்தாக இருக்கும், இந்த சக்தி வடிவாக இருக்கும். இது ரெண்டும் சிவமும் சக்தியும் தேர்ந்து தொழிற்படுகின்ற பொழுது அங்கதான் எங்களுடைய காஸ்மிக் ஆபரேஷன்ஸ் நடக்குது. கடவுள் தொழில் போடுறார் என்றால் கடவுள் என்ன தொழில் செய்கிறார்? நானோ நீங்களோ வேறு ஒருவரோ செய்ய முடியாததை செய்கிறார். The cosmic operations of the God, the creation, sustenance, dissolutions, obscuration, and the gracing. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இந்த ஐந்தும் இறையை தவிர வேறு ஒருவராலையும் செய்யல. அல்லது யார் கடவுள் என்று கேட்டா யார் இது எல்லாத்தையும் செய்யக்கூடியவர்களோ அவர்தான் கடவுள். தட் இஸ் த டெஃபினிஷன். அவருடைய தொழிற்பட தளத்திலே அவருடைய இயங்கு நிலைக்கு இறை வருகின்ற பொழுது இந்த படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல் இயங்கு நிலை. முதல் சொன்ன நிலையை பார்த்தோம்னா அப்படி இல்லை. அவர் அப்படியே ஆனந்தமாய் அசையாமல் அப்படியே இருக்கின்ற நிலை, அது சொரூப நிலை. இந்த இயங்கு நிலையை சொல்லுவார்கள் சைவத்தில தடத்த நிலை. அது சொரூபம், இது தடத்த. அது இப்ப நான் உங்களுக்கு முன்னால வந்து இந்த டியரோட இருக்கிற மாதிரி, அல்லது ஆபீஸுக்கு ஸ்கோப் அல்லது அதோட இருக்கிற மாதிரி, அல்ல ஒரு பார்ட்டிக்கு அந்த ட்ரெஸ்ஸோட இருக்கிற மாதிரி, அது தொழிற்படு நிலை, இயங்கு நிலை. வீட்டுல நாங்க ரிலாக்ஸா இருக்கிற நிலை சொரூப நிலை. அப்ப இயங்கு நிலைக்கு இறைவன் வருகின்ற பொழுது அந்த இயங்கு நிலையின் the very first and the இயங்கு நிலையின் the very first manifestation of the operational state of the supreme is Shivalingam. The very first expression of the operational state of the supreme is Shivalingam, because it is a Shiva and Shakti. Who is Shakti? And Shakti is inseparable with the God, the will of the God, the grace of the God, the infinite and unconditional love of the God is Shakti. It's not separate. The grace of the God, Aruladu Shakti Yahum. So because of that, it takes these forms. Umayaladu uruvamillai. Because of his will, because of his love, because of his concern for us, all these cosmic operations happens, and all these forms comes from. So Shivalingathukku அடிப்படை தோற்றம் வந்து இப்ப பார்த்திருக்கோம். Maybe the beginners find it a bit difficult, but I think the followers of my previous talks may be able to relate, because the 36 tattvas அதிலே வந்து சொன்னது. It's one part. So this is the course of the whole course now. இதில் இருந்துதான் எல்லாம் வரப்போகுது. படைத்தல் இதுதான், காத்தலும் இதுதான், அழித்தலும் இதுதான், மறைத்தலும் இதுதான், அருளலும் இதுதான். We'll see one by one. இதுல பாத்தீங்கள் என்றால் இந்த சிவலிங்க வடிவு மாதிரி தான் நீங்க பாத்தீங்கள் என்றால் இன்னும் ரெண்டு இருக்குது ரெப்ரசன்டேஷனுங்கிற சமயத்துல. பிள்ளையார் சுழி, இப்போ ஒரு தரம் பிள்ளையார் சுழி போடுறது இல்லை, பிள்ளையார் சுழி. அந்த நாளையில நாங்கள் எழுத தொடங்கிக்க பிள்ளையார் சுழி போட்டு எழுதுவோம். இட்ஸ் லைக் a Tamil letter U. பிள்ளையார் சுழி இஸ் லைக் a Tamil letter U, but not actually the U. ஊக்கு ஒரு வண்டி இருக்கு, இப்படி எழுதி போட்டு ஒரு சுழி, ஒரு வண்டி, அப்புறம் ஒரு கோடு. பிள்ளையார் சுழியில அந்த வண்டி இருக்காது, இப்படி ஒரு வட்டம், இப்படி கோடு, அதுதான் பிள்ளையார் சுழி. It's not on the not any keyboard, so it's no longer sitting in the typing. அதுகள் எல்லாம் கீபோர்ட்ல எல்லாம் கிடையாது. It's an alphabet இல்ல, it's a symbol. It's a circle and the vertical line. The circle is Bindu, the vertical line is Nadam. The circle is the circular base of the Shivalingam. The straight line is Lingam, the vertical pillar. அந்த பிள்ளையார் சொல்லி இருக்கிற வட்டம் வந்து அந்த ஆவுடைய சிவலிங்கத்தில் இருக்கிற வட்டமான பீடம். இந்த நீட்டி கொண்டிருக்கிற அந்த கோடு, ஊல இருக்கிற அந்த கோடு, பிள்ளையார்கள் இருக்கிற கோடு வந்து நாதம். ரெண்டும் சேர்ந்துதான் தொடக்கம்.
அதே எழுதுக்கு எழுதுறேன்னு சொன்னால் எழுத்துக்கு வந்து the phonation அந்த அது சொல்றது சானிக் அந்த சானிக் என்று சொன்னா அந்த சவுண்ட் ஃபார்மேஷன் வந்து நாதத்துல இருந்து வரும். சவுண்ட் ஃபார்மேஷன் நாதத்துல இருந்து வரும். the அக்ஷராஸ் அக்ஷராஸ் என்றது அது இந்த லெட்டர் ஃபார்ம் அங்கால வாரது. அது வந்து பிந்துவில இருந்து வரும். அதான் எழுதியக்குள்ள இதான் that is the beginning of the world. சிவலிங்கம் is the beginning of the world. அப்ப எழுதியக்குள்ள தொடக்கத்திலே அந்த பிள்ளையார் சொல்லி போகும். Another one is any we can belong to any language, whether English, Chinese, Latin, Greek, Tamil, Sinhala, any language. Whatever the language, we write an alphabet. Either circle or a line. Circle or part of the circle, அல்லது straight line. அதான் எல்லா லெட்டர்ஸும். நீங்க ஆங்கிலத்தில் எழுதலைன்னா தமிழ்ல எழுதினேன். ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு எழுத பழக்கல இப்ப எல்லாம் முந்தின மாதிரி எல்லாம் எழுத்தே சொல்றது. முதல் வந்து வட்டம் போட பழக்கிறது, கோடு போட பழக்கிறது. இப்ப எல்லாம் தெரியுமா? kindergarten teachers, they know that. So circle or part of the circle and straight line. The combination of these two forms all the letters and alphabets, all the languages. It's another meaning of players. Then further, in this world, we'll come to that bit later. Yeah. அது பிள்ளையார் சொல்லி. அதே மாதிரி there's another one called Sri Chakra. You are aware of it, I think. Sri Chakra. Ambal worship. Sri Chakrathunda 3-dimensional shape பார்த்தீங்கன்னா it's like a மேரு என்று சொல்லுவார். இந்த டாப்ல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவிலே ஒரு சின்ன டாட் ஒரு இருக்கு. இந்த டாட் வந்து சில ட்ரையாங்கிள் வந்து ஒரு சின்ன லிங்கம் மாதிரி இருக்கு. So that dot is linga, the triangle is avudaya. The dot is linga, and the triangle, Sri Chakrath in the உச்சியில இருக்க the triangle வந்து avudaya. இப்ப Sri Chakram வந்து is another dimension or form of Shiva Linga. இது லலிதா திருசதி இந்த உத்தர பாகத்துல இருக்கு. உத்தர பாகம் அது இந்த முடிவு பகுதியிலே அதை பற்றி போட்டிருக்கோம். லலிதா சகஸ்ரநாமத்தின் அதுல வந்து சொல்லுவார்கள். அது இந்த பகுதி வந்து ஸ்ரீ சக்கரத்தினுடைய பகுதி வந்து அந்த பகுதி வந்து லிங்கம், மற்றது சிவம் என்ற கருத்து அதுல காணப்படுகிறது. ஸ்ரீ சக்கரம் பார்த்தோம், பிள்ளையார் சுழி பார்த்தோம், அண்ட் சிவலிங்கம் பார்த்தோம். சிவலிங்கத்தின் ஒரு நாதம் பிந்து என்ற 36 தத்துவங்கள்ல டாப் 2 அது சேர்க்கென்று பார்த்தோம். இது ரெண்டும் சிவமும் சக்தியும் இருக்கின்ற தொழிற்படுகின்ற தலங்கள் என்று பார்த்தோம். ரெண்டு சேர்க்கை தான் இந்த பிகினிங் ஆஃப் எவ்ரிதிங் என்று பார்த்தோம். ரெண்டு சேர்க்கை தான் இந்த எல்லாவற்றினுடைய தொடக்கம் என்று பார்த்தோம். எல்லாம் அங்க இருந்துதான் வருகிறது, எல்லாம் அதிலேதான் தங்கி நிற்குது, எல்லாம் அங்கதான் போய் ஒடுங்குது, திருப்பி அங்கே இருந்துதான் வருகிறது. சிவலிங்கம் என்றதை 2 சொல்லண்டு பார்த்த நாங்கள், சிவம் என்றதை பார்த்த நாங்கள், சிவத்தினுடைய சொரூப சுயரூப நிலையை பார்த்த நாங்கள், சிவத்தினுடைய தொழிற்பணி நிலையை பற்றி குறிப்பிட்டாங்க, லிங்கத்தை பற்றி பார்த்த நாங்கள். ரெண்டும் சேர்ந்த நாதம் பிந்து என்ற தத்துவங்கள்லாம் அதுக்கு வடிவம் கொடுக்குது சிவலிங்கத்துக்கு என்று பார்த்த நாங்கள். இதுல லிங்கத்தை ஒரு சொல்லண்டுதான் பார்த்தோம், அதுலயும் 2 சொல்லி இருக்கு. லிங்கம், லிங்க் கண்டது எல்லாம் போய் லயிக்கிறது, எல்லாம் போய் லயிக்கிறது, ஒடுங்குறது. கம் என்றது எல்லாவற்றுக்கும் இருப்பிடவெல்லாம் வாரது. லிங்கம் ஒரு மெமரிக்கு இருக்குது. கம் என்றால் இங்கிலீஷ்ல வாரது. The லிங்கம் means everything dissolved into it.
and everything comes back from it. That is lingam. Everything jasmat leenam jagat sarvam tasmin linge mahatmana layanat lingamijeva parvadanti manishi. லயம் என்றா ஒடுங்குறது. எல்லாம் ஒடுங்குறதுக்கும் இடம் அதுதான், எல்லாம் வாரத்துக்கும். So everything comes back from that, everything goes back to it, everything sustained by it. அதனாலதான் அதெல்லாம் தாங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. That's the operational. படைத்தல், காத்தல், அழித்தல் மூன்றும் அதுக்குள்ள இருக்கு. The real structure of the lingam, the vertical pillar itself has 3 parts. ஒரு பார்ட் வந்து கீழே இருக்கிறது, பாட்டம் பார்ட், அது ஸ்கேரா இருக்கு. அந்த ஸ்கேரா இருக்கிற பார்ட்டை சொல்லுவார்கள் பிரம்ம பாகம். The bottom part, the square base part, கீழே இருக்கிறது சொல்லுவாங்க பிரம்ம பாகம், பிரம்மா கிரியேஷன். The middle part surrounded by the circular ஆவுடையார் இட்ஸ் லைக் ஒரு எண்கோணமா இருக்கு, ஒரு ஹெக்டகன் எண்கோணம். அந்த பார்ட் வந்து விஷ்ணு, சஸ்டென்ஸ். டாப்ல வாங்க பாக்குற, வெளியில பாக்குற அந்த உருண்டை பகுதி, இதுக்கு மேல இப்படியாக ஒரு பில்லரா உருண்டையா இருக்கிற பகுதி, தட் இஸ் சிவ. பிரம்ம, விஷ்ணு, ருத்ர. படைத்தல், காத்த, அழித்தல் மூன்றும் அங்க ரெப்ரசன்ட் பண்ணப்படுது. ஸோ lingam itself represents the creation, the Brahma, the bottom part, sustenance, the Vishnu, the middle part, and dissolution or destruction, the top part, the pillar itself. இன்னொன்று சொல்றது என்னன்னு கேட்டா, every operation in this world, any movement, இயக்கம் ஒன்று இயங்குது என்று சொன்னால் இந்த உலகத்துல the letters மாதிரி தான், either straight forward இப்படி போகணும் அல்லது இப்படி curve போகணும். பட்டன் all the possible movement in this existential world either circular or part of a circular path or the straight line. அது அணுவா இருந்தான்னா, அண்டமா இருந்தான், கார் ஓடினான்னு கையை அசைச்சான். லாக் அண்ட் கீ மூவ்மெண்ட் சொல்றது. ஒரு கதவுகள்ல பூட்டு போட்டு திறக்கைக்குள்ள முதல்ல ஒரு திறப்ப கீ எப்படி உள்ளுக்கு போடுவோம், அது ஸ்ட்ரைட் மூவ்மெண்ட், என்னது திறப்பம் அப்படி திருப்பது, இது செக்யூலர் மூவ்மெண்ட். The whole world is done. The operations, the movement of this world in the either of these two. அணு மூவ் பண்ணாலும் அப்படித்தான், மாலிக்யூல் மூவ் பண்ணாலும் அப்படித்தான், கார் மூவ் பண்ணாலும் அப்படித்தான், கை மூவ் பண்ணாலும் அப்படித்தான். Shivalingam, the circular vertical part is straight movement, the circular base is circular movement. So all the operation in this world, existential world, represented as Shivalingam, a straight person. This is all talking about the physical world. We are talking about the physical world. So this part of the linga, a specific name for it, is called Andalinga. Anda means cosmos. Anda means, actually Anda means Sanskrit, there are two meanings. Anda means cosmos. Actually Anda means the egg. The cosmos in the egg shape. All the planets are, particles are egg shape, but the whole cosmos in the egg, cosmic egg. Kukkudandam means koli mutte, the chicken egg. Mayurandam means mile mutte, the peahen egg. Mayura means mile. Andam, andamanda mutte. So andappagudiyin undai purakam alapperuntanmai valapperunkaatsi ஒன்றனுக்கொன்று நின்றலில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. This is Manikavasa's description of the formation of this cosmic world, the Big Bang. The Big Bang இப்பதான் நேம் சொன்னது. Big Bangல வந்து சொல்லுவார்கள், it's expanding universe. மாணிக்கவாசகர் விரிந்தன என்று சொல்லுவார். அப்பவே இந்த உலகம்
தோற்றுற பொழுது, தி பிக் பேங்ல இருந்து வருகின்ற பொழுது, இந்த ஷேப் அந்த நாசா பிக்சர்ல போய் பார்த்தால் பிக்சர் இப்பதான் போட்டோ வருது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்ப கடைசியா போன ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் பிறகு அதுக்கு முந்தி பிக்சர் தான். பிக்சர்ல பார்த்தா இட்ஸ் லைக் a லிங்கம். The formation of this world look like a lingam. You can search in the internet, the black hole and search பண்ணி பார்த்தீங்கன்னாலும் வரும் அதுல. Certain pictures ஒரு டைமென்ஷன்ல பார்த்தா அப்படியே லிங்கம் மாதிரி இருக்கு. இப்ப அத திருமந்திரத்துல சொல்லுவார்கள். திருமந்திரத்துல அவர் சொல்லுவார் என்று கேட்டா, லிங்கமதாக எடுத்தது உலகே என்று சொல்லுவார். லிங்கமதாக எடுத்தது உலகே என்று சொல்லுவார். லிங்கமாவது யாரும் அறியார் என்று சொல்லுவார். லிங்கமாவது யாரும் அறியார் என்று சொல்லுவார். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுவார், லிங்கமதாவது எண் திசை எல்லாம், லிங்கமதாதது எண்ணன் கலையும், லிங்கமதாக எடுத்தது உலகே என்று சொல்லுவார். This whole world is came in the form of lingam. Andalingam. I don't have time, otherwise I can share some of the pictures, but if you have enough time, in the discussion time, we can share it, otherwise you can search that too. So, இது அண்டலிங்கம், இந்த உலகம் முழுக்க. The whole world is lingam. So, lingam and அப்ப lingam is not God. I said it's insentient. அதுக்கு அறிவில்லை, உணர்வு இல்லை. 36 தத்துவங்கள்ல நாதம் பிந்து என்ற தத்துவம் தான். So this is like a body or form for the God. So lingam is actually called சொல்லுவார்கள் மூர்த்தி என்று சொல்லுவார்கள். மூர்த்தி என்றது விக்கிரகம் அல்லது மூர்த்தி என்ற இட்ஸ் a body. மூர்த்திமான், who is the indweller, is it? Andarjami, indweller in this lingam is that Shivam. You understand? Shivalingam is just the form, the body. That is not the God. That is insentient. That is breakable, destroyable. It can form and it can destroy. Anal, indweller in this Shivalingam is Shivam. Indweller, Andarjami. And the Shivalingathukkulla Shivalingam Murti, அதுக்குள்ள இருக்கிற மூர்த்திமான் சிவம். சிவலிங்கம் அல்ல சிவம். சிவலிங்கத்துக்குள்ள மூர்த்திமான் சிவம். அதே மாதிரி இந்த அண்டம் முழுக்க ஒரு லிங்கம், the body, the indweller, Andarjami of this cosmic world, the cosmos, சிவம், அவர் அதுக்குள்ள இருக்கிற மூர்த்திமான். This is the one dimension, one understanding or one dimension of Shivalingam we try to understand, Andalingam. All these operations in this world is the operation of Shiva and Shakti. The secular, the straight part, proton, electron, anything. Insentient beings, so insentient things, everything, the operation, all operation of this world, existence operation, the Shiva and Shakti. When it dissolves also, it goes back to it, black hole. So many black holes over a cosmic world, கொஞ்சம் கொஞ்சமா over black holes போகுது. Then in the black holes join together, they have a big black hole. அப்படிதான் இந்த உலகம் ஓடுங்கிறத பற்றி சொல்றார்கள் scientists. So big bang is expansion and big crunch. So in the expansion, that's it. So it's a millions and millions of births, deaths, and rebirths for this universe. இந்த உலகத்துக்கே எத்தனையோ தடவை அப்படி வந்து இருந்து போகுது என்று சொல்றது இந்த சைவத்தினுடைய தன்மை. கார்ல் சேகன் தன்னுடைய காஸ்மாஸ் என்ற புக்ல சொல்லுவார், Hinduism is the only religion in this world that says multiple births and deaths of this universe and time span extending over the billion of years. Corresponding in the modern scientific cosmology, no doubt by accident என்று சொல்லுவார். அது ஒரு தற்செயலாக அப்படி வந்துடுதுன்னு சொல்லுவார்.
அது இருத்தல். இப்ப படைத்தல் காத்திருத்தல் அண்டலிங்கத்தினுடைய பரிமாணத்தை பத்தி பார்த்த நாங்க. நெக்ஸ்ட் ஒன் அவர் பாடி. இந்த பாடியும் ஒரு லிங்கம் தான். மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம். மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம். திருமூலர் சொல்லுவார். மானுடர் மீன்ஸ் மனிதர். மனிதருடைய இந்த உடம்பு வந்து சிவலிங்கம். மனுஷர் மட்டுமில்லை, எல்லா உடம்பு. எவ்வுயிரும் பெருமான் திருமுன்னிலை என்று சாதனை செய். யோகர் சுவாமிகள். எவ்ரி லிவிங் பீயிங், the God is the indweller. Feel that and practice that. யோகர் சுவாமிகள் said that. இப்ப இந்த சரீரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சரீரம் கர்ப்பத்துல இருக்கேக்குள்ளேயே the fetal position in the womb is like a சிவலிங்கம். அப்படி இருக்கு fetal position. When the child is being born, the crowning of the head, the passage through the birth canal, and the head வந்து வெளியில வரும், crowning of the head coming through the birth canal out, வரைக்குள்ள சிவலிங்கம் மாதிரி தான் இருக்கும். And for us as the South Asian, we have black hair. Our baby with the black hair ஓட வைக்க கருத்த சிவலிங்கம் வர மாதிரி தான் இருக்கு. crowning. இந்த உடம்பு வந்து சிவலிங்கம். உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. திருமந்திரம். The body is Shivalinga. The indweller is Shiva. That's the second part. The Shiva பூசையில் எல்லாம் இது important. By recalling that again and re-establish that state of our body as Shiva's body, and then we do the Shivalinga. That's the agamic way of doing that. So Andam Lingam, இது பிண்டம். பிண்டம் என்றது body. Then அந்த கரணங்கள் means our psychic faculties, mind, intellect, conscious, the sense of individuation, மனம், புத்தி, சித்தம், அகங்கார், அறிகருவிகள் எல்லாம் இருக்குத்தானே. Through those instruments we know many arts and sciences. லிங்கமாவது எண்ணன் கலையும். திருமந்திரம். எண்ணன் 8 into 8 64 arts and sciences. 64 கலைகள். All these existential branches of knowledge classified as 64 in ancient Hinduism. All these are knowledge. Interactive discoveries, culmination and formation from our thought process, our research, our understanding. Manam, buddhi, sittam, ahankaram. இது எல்லாமே லிங்கம். சித்தலிங்கம் என்று சொல்லுவார்கள். சித்தலிங்கம். Our mind, our intellect, all these things are சித்தலிங்கம். இந்த நாலேஜ், எண்ணன் கலை, கலைகள் 64 கலைகள். வித்தை என்று சொல்வார்கள். வித்தியை. So our psychic faculties, the உள்ளம் என்றது இதைத்தான். உள்ளுக்கு இருக்கிறது உள்ளம். அதான் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்றார். இந்த ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெருங்கோயில். பெருங்கோயில் என்றது கர்ப்பகிரகம். So our psychic faculties, உள்ளம், combination mind, intellect, conscious, and the sense of individuation, ahankar. This 4 combination is lingam. The indweller in that is Shiva. And the derivative product of this antakarana, the psychic faculties of our mind and intellect and conscious, the derivative knowledge, vidyai, 64 கலைகள், 64 arts and sciences, vidyai is lingam. வித்தை லிங்கம். அந்த வித்தைக்கு உள்ள இருக்கிற இண்டுவலர் வித்யேஸ்வரர். வித்தைக்கு ஈஸ்வரர் is Shiva. So அண்டலிங்கம், பிண்டலிங்கம், சித்தலிங்கம்,
Now Vidyalingam. Then comes the soul. Individual spirit soul. Every soul is linga. Every soul is linga. Spirit soul is linga. The body. The indweller in that body. Atma. Antaratma. Antaratma means with the indweller of the soul. Inside the soul is Shiva. So that's called Atmalinga. Atmalinga. The Shiva is there as an indweller in Atmalinga. Then the wisdom, Jnanam, the intelligence of the soul. It is different from the intellectual knowledge. Intellectual knowledge வந்து நாங்கள் படித்து பட்டு அனுபவத்தால் the knowledge we accumulated through our education and experience is Vidyai, our knowledge. That is stored in our psychic faculties, the brain. That's what we study and we recall, we memorize, we process, apply, and learn. Not that one. The intelligence of the self, the soul, that's transmitted from birth to birth. That's called Jnanam. That is also a lingam, Jnana lingam. Shiva is the indweller of the lingam. So we had many Shiva lingam, different dimension and understanding of Shiva lingam. 36 tattvas, and so Shivam beyond all these tattvas, formless, characterless, attributeless, blissful Shiva. Then we come to the operational state, Snadam and Bindu as the base and forming the form, giving him the form. Nadam is the pillar, Bindu is the circle. Nada, Bindu, Kaladi, Namo Nama, that's the form of basic formation of Shiva lingam. Then we come to the Andalingam, the cosmos, cosmic lingam, Pindalingam, the body. Then the Ullam, Ullam Berengoyil, the Chittalingam. Then the knowledge, derivative knowledge, Vidyalingam. Then the soul, Anmalingam. Then the wisdom of the soul, intelligence of the soul, Jnanalingam. Jnana Lingam. So that's the different dimensions of Shiva lingam. Pillayarshuli, Sri Chakram. The indweller is, everything is the same. So I have Shiva lingam, I do daily puja. So I do daily puja. So some of these things we explained here, we will recall. Everyday puja, we recall our body, our hand. First we make the hand as Shiva linga. So Shiva Hastam Nyasam is a process. Then through this hand, we make us the body as Shiva linga. Then the Atma as Shiva linga. Then the Shivam, visualizing. So perceiving Shiva as the indweller as the Atma. Then doing puja inside. So Antaryaham, Ahap puja, esoteric worship. And after finishing that same Shiva, we say, we just, we visualize the same Shiva on the front, and the lingam, velila. Purapusai, exoteric worship. And whatever the puja we do, is not complete. It's always, we cannot do full puja. Always inefficient, insufficient, there are deficiencies, there are failures. And many of us do short puja. Some of us just worship, some prayers. Some of us just put a tirunuru and go. So people who are not doing puja, doing inadequate puja and worship, and doing this puja not complete, all of that will be, that's what we call to compensate for deficiencies, inadequacies and failures. We establish a temple. And there's a lingam. There's an appointed priest there, person.
and we support the temple and support that person. He will do that for all on our behalf. There, the worship. 1 time or 2 times or 3 times or maximum 6 times. Some of the temples 8 times. Hawaii Adinam, they have 8 times. And it's more elaborate. So we're supporting that temple and that priest, we are our pusha. So same lingam is there too in the temple. And that also inadequate. It also goes daily, is not complete. So once in a year we have Brahmotsavam, Tiruvula. At that time we have a big festival. The lots of decorations, garlands, flowers, music, dance, food, procession in the temple, around the temple, and many people. So all those deficiencies are rectified by the elaborate annual festival, Nitya Puja, Naividya Puja. So if you see that synchronizing everything, that Andalingam, the cosmic law, cosmic linga, Kundaling in the body, the psychic faculties, and the knowledge, and the soul, and the wisdom, the jnanam. Then the linga we worship inside in puja, and we lingam at home or deity at home, and the temple deity. Everything is lingam, the body, the sarira. The indweller is the Shiva. And envisioning this, experiencing this, visualizing this is a Shiva Dhyana. Is Shiva Dhyana. One other thing I forgot to mention, even the sexual interactions of all the living beings is the interaction of Nadam and Bindu, Shiva and Shakti. இணறி தேவந்தானே எரிவளர் பவனந்தானே உணவுகள் பவனந்தானே யாகிய ஒருவன் வையம் புணர்வொரு போகம் மூழ்க புருடனும் பெண்ணுமாகி மனவினை முடித்தான் அந்நான் புணர்ப்பையார் மதிக்கவல்ல. There is femininity and masculinity and masculinity and femininity. There is no complete 100% males or no complete 100% female. ஆண்களிலேயும் பெண்மை உண்டு, பெண்களிலேயும் ஆண்மை உண்டு. But we have an imbalance. No one has Arthanar. Shiva is the eternally perfect balance of the dual forces of femininity and masculinity and Arthanarism. That perfect balance la irukku. Because we don't have that perfect balance, we try to seek the balance. Like there's the same thing in atoms. The ஈட்டொழுக்கு இழுத்து electronகள், the orbital electrons is not complete. That's why the interaction happened between the atoms. Inert gas, the helium, neon, the inert gas, the circle is complete. So they don't interact. அதான் முத்தியடைந்த ஜீவன்கள் மாதிரி அது முத்தியடைந்த மூலக்கூறுகள். Inert gas in elementary table in chemistry. Same thing here. Same operation in the atoms because they and same operation in the living beings. Because it's inefficient and not in balance, we are trying to seek the balance through the interactions of marriage and love and sexual union outside. And it never happened to the balance until we come to the perfection at the spiritual liberation. Until that time it goes. That also Shivalingam. That for the conclusion, I would say, it's a song called Alayathu Aindu Meni. Means in the temple also is Shivalingam. They say temple tower, entrance tower is equal to Shivalinga, Tudalingam. People who cannot go to the temple every day, they see the temple tower and worship, that is Shivalinga. Indweller is Shiva. The tower on top of the sanctum sanctorum, Garpagarathukku mele irukra vimanam, that itself a linga. Rendavathu. Indweller is Shiva. The sacrificial altar, Palipidam, is Patralinga. Indweller is Shiva.
In sentence Sankoram, there is a Shivalinga, Vanalingam. That is Shiva. And the procession deities, Batripinam Kalyana Sundarar, Alla Nadarajar, Alla Daksha, Wali Suti Kondavara Murtam, usually the metal ones. That is also Lingam. Even though it is form, it is Lingam. So Alayathu Aindimeni, the entrance tower, the tower over the Sanctum Sanctorum, the sacrificial altar Padralingam, the Shivalinga in the Sanctum Sanctorum Panalingam, then the deities goes on procession. Why? Alayathu Aindilingam. Avanile Aindilingam. Avani means in this world. Nilan, Neer, Neruppu, Kaattu, Ahayam, Panja Bhutangalaga Iraivan irukkuran. The earth, water, fire, air, and the space. The 5 elements are lingas. The indweller is the God. Any insult we do for these elements is an insult to the God. Then Melakathu Aindimeni. Melakam means Devargal, Devangal. There are many gods in many religions. There are so many religions and gods were there in the history. There are so many gods and religions are now. There are so many gods and religions to come. All the forms of the gods in all the religions is form of Shiva, Shivalinga. They say Indiran, Varnan, Jaman, Suriyan, Chandran. 5. Melagam. Andanalla 5 சொன்னார்கள். Indiran, Jaman, Varnan, Suriyan, Chandran. Melakathu Aindimeni. Also deities. மெய் எழுத்து 5 மேனி நாம சிவாய 5 letter mantras சிவாய நாம every letter is body for Shiva. நூலகத்து 5 மேனி all the scriptures, Vedas, Agamas, Upanishad, Tantras, Mantras, all the scriptures. Who is within the scripture? Shiva is there. So scriptures are the body, Sarira. நூலகத்து 5 மேனி நுண்ணிறம் 5 மேனி கலர்ஸ் நிறங்களோர் 5உடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான். All the colors. They say 5 colors, pancham. Those 5 colors they mentioned are golden color, black color, red color, and ash color, and white color. That's all the colors. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. பாரதியார் பாட்டு. Then சால உட்கரணமேனி. உட்கரணம் means அந்தக்கரணம். Our mind, intellect, conscious, and ahankar, the internal psychic உள்ளம். சால உட்கரணமேனி. சகலமை இறைவற்காமே. மெய். May means body. May mean truth. Another name is the body. அதெல்லாம் இறைவனுக்கு சரீரமாகுது. அதெல்லாம் லிங்கமாகுது. When we try to do Shiva Puja with this understanding, then that is the real Shiva Dhyana. I concluded one word of Arama Navalar. He defined who is Shaivas. It looked like a very orthodox. But after going through all those things, it's very sensible. He says, Shiva Perumane Mulumudat Kadavulandram. Shiva is the Almighty God. Avan Arulichai the Veda Sivahamangale Mudanulhalandram. The scriptures of Vedas and Agamas graced by him as a primary text. Avattil Vedam Podunul Agamam Surapunulandram. Among them, Vedas are general texts, Agamas are the special texts intended for spiritually inclined people. Vivori Urithrakangale Sivasinnangalandam. The holy insignia of Vibhuti, the holy ash, and Rudraksha are in Shiva's insignia. Shivalinga Upasanaye Shivani Perumanikku Cheyappadum Miga Melana Valivadu Andam. The supreme worship of Shiva is the worship of Shivalinga. Vibhuti Urithrakka Dharanamam Sri Panchachara Shivamam Shivalinga Uvasanayam Vedathil Vidikkappattirupinam. Even though the what do you call insignia of Tirunagara holy ash and Rudraksha and all chanting of the Panchachara mantra and the worship of Shivalinga are prescribed in Vedic scriptures, Sivagamathil Vidikkappadi
சிவதீட்சை பெற்றுக்கொண்டு அனுஷ்டித்தால் ஒளிய முத்தி சித்தியாது என்றும் worshipping as prescribed in the agamic test, you cannot attain the spiritual liberation. என்று இதுதான் சைவம் என்று சொல்லுவேன். So he said அது சிவலிங்க வழிபாடு இல்லாமல் அதிலும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த டைமென்ஷனோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட சிவலிங்க வழிபாடு இல்லாமல் இதுவும் டாக் அபவுட் ருத்ராட்சமன் விபூதி ஒரு நாளுமே நாங்க கதை கேள்விக்குரிய சான்சஸ் வரையில் எங்களுக்கு இல்லாமல் ஒரு நாளுமே முத்தி சித்தியாது. So whatever the worship until we envisions, experience and visualize Shiva in all these forms, that is the supreme form of Shivalinga Upasana, and that is a supreme form of Sivadhyana. The spiritual liberation is not complete as said in this text by Armona. வான்மகில் வளாதி பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அடங்கள் ஓங்க நெற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா, அருமையான பேச்சு. உங்களுடைய இந்த அருமையான பேச்சுக்கு நாங்கள் இப்பொழுது ஒரு 30 வினாடிகள் கைதட்டி எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. உங்களுடைய பேச்சு சிறப்பாக இருந்தது. நான் கருத்து சொல்வதற்கு முதல் நிறைய பேர் கைகளை போட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நான் இந்த தளத்தினை எங்களுடைய இன்றைய பொறுப்பாளர் வைத்திய கலாநிதி சதா மனோமா அவர்களிடம் ஒப்படைக்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல அருமையான பேச்சு. எங்களுக்கு நேரம் கொஞ்சம் ரஷ்ஷா இருக்கிறதால முக்கியமான நிகழ்ச்சி நிரலும் சொல்ல இருக்கிறது. இந்த ஸ்ரீகண்டராஜா மாஸ்டரை PSSM தமிழ் ஐரோப்பா மற்றும் தமிழ் அமுது இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி. மாதம் முதல் ஞாயிறு தோறும் நடைபெறும் நிகழ்ச்சி. தலைப்பு மன இறுக்கம் என்பது பற்றி பேச உள்ளார்கள். 11 மணிக்கு பிரிட்டிஷ் தமிழ் வானொலி அதுல ஒருங்கிணைப்பாளர் RJ விஜயலட்சுமி தொகுத்து வழங்குவார். முக்கியமான பேச்சாளர் ஆனந்தி விஜயன். கதைக்க போகும் தலைப்பு பர்சனல் எம்பவர்மெண்ட். நைட் 8 PM பாபு சண்முகநாத் மாஸ்டர், சேர் ரோபிக்ஸ், கிளப்பிங் தெரப்பி, டேப்பிங் அண்ட் லாஃப்டர் யோகா. அனைவரும் அதில் கலந்து மகிழுமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறோம். திங்கட்கிழமை 6ஆம் தேதி மே 1 hour மெடிடேஷன் 9:30 AM. அத்துடன் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. முக்கியமாக இன்று நான் நன்றி கூற இருப்பது சிவாமோகன் மாஸ்டருக்கு. அனைத்து மாஸ்டர்ஸுக்கு நன்றி. ஆனால் சிவாமோகன் மாஸ்டருக்கு முக்கியமாக இன்று தியானம் செய்ய இருந்த ஆட்கள் வேறு முக்கிய அலுவலாக வர முடியவில்லை. சிவாமோகன் மாஸ்டர் கேட்டவுடன் ஒத்து பல விடயங்களையும் எனக்காக செய்து கொண்டிருந்தார். மிக்க நன்றி அம்மா. மற்றது இப்ப கேள்வி கேட்கிறார்கள். தயவு செய்து அன்பான வேண்டுகோள், உங்கள் கேள்விகளை சுருக்கமாக கேட்டு நாங்கள் நேரத்துக்கு 9:30 முடிக்கிறோன்றதான் எங்களோட இது. அப்படிதான் சொல்லி இருக்கணும், 9:30 முடிக்க சொல்லி. என்ன சுருக்கமாக கேள்வி கேட்டா நன்றி. ஆனா நாங்க பேருந்து யோசிச்சோம் என்னண்டா, அப்படி கூட கேள்வி அதிகமா நல்ல பேச்சு வந்தால் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். அப்படி வேணுமெண்டா நீங்கள் கேள்விகளை பதிவில் வைத்துட்டு நாங்கள் ஸ்ரீகண்டராஜா மாஸ்டரோட ஒழுங்கு செய்து டாக்டர் லம்போதரன் ஒத்துக்கொண்டால் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் என்றும் வைக்கலாம். அப்ப நீங்க உங்களுக்கு கூட தேவையான விடயங்களை கேட்டு புரிதல் எடுக்கலாம். மிக்க நன்றி. கோதேசன் மாஸ்டர் நீங்க கதை நன்றி. கதைங்க, அன்மியூட் பண்ணுங்க. நன்றி அம்மா, நன்றி நன்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்கள் பேச்சு சிறப்பு. உங்களை வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன், மகிழ்கின்றேன். நீங்கள் இறுதியில் கூறினீர்கள் சிவலிங்கத்தின் வடிவம் பற்றி. திருவண்ணாமலையில் மலையே சிவலிங்கமாக இருப்பதாக கூறுவார்கள். அதை உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அது ஒரு கருத்து.
ஆனால் நான் நேரடியாக அம்மா சொன்ன மாதிரி கேள்விக்கு போகின்றேன். இது ஒரு சமயம் சம்பந்தமான கேள்வி கிடையாது, எங்கள் தமிழ் சம்பந்தமான கேள்விதான். தமிழை இல்லாமல் சைவம் இல்லை, சைவம் இல்லாமல் தமிழ் இல்லை என்பது எனது கருத்து. ஆனால் அந்த நாங்கள் இந்த வடமொழி சொற்களை பிரயோகிக்கிறதுதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. உங்களுக்கு தெரிந்தால் அதை கூறுங்கள் ஐயா. உதாரணத்துக்கு மீனாட்சி என்று சொன்னால் மீன் என்பது தமிழ், அட்சி என்றது கண், மீனாட்சி என்று கூறுவார்கள். ஆனால் அந்த சொல்லு திருஞான சம்பந்தருக்கு தெரியாது. அது அவர் பாடும் பொழுது அங்கேற்கண்ணி என்றுதான் பாடுவார். அங்கேற்கண்ணி தன்னுடன் அமைந்த ஆலவாயாதும் இதுவே. ஆனால் எனது கேள்வி என்னண்டா ஐயா, நீங்கள் உங்கள் பேச்சில் தொடக்கத்தில் கூறினீர்கள் இலிங்கம் என்பது வடமொழி சொல்லு, அந்த தமிழில் அதை மருவி இலிங்கம் என்று கூறுவார்கள். அது சரி. ஆனா முக்கியமாக என்னென்றால் ஆதி தமிழர் வாழ்வில் இந்த இலிங்க வாழ்வு இருந்த வழிபாடு இருந்ததா? அப்படி என்றால் என்ன சொல்லை அவர்கள் பிரயோகித்திருப்பார்கள்? வடமொழி வர முதலே ஆதித்தமிழர்கள் இலிங்க வழிபாட்டில் இருந்தால் அவர்கள் என்ன சொல்ல பிரயோகித்திருப்பார்கள் என்று உங்களுக்கு கூற முடியுமா? அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்களா என்றதான் கேள்வி ஐயா. நல்லது, ஒரு அருமையான கேள்வி உண்டு. நாங்களே சொல்லாத உண்டு, தமிழ் மொழிக்குள்ளேயே அதே ஒரு சிவலிங்கம் மாதிரித்தான். உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய்யெழுத்து இருக்குது. மெய்யெழுத்துன்றது உடம்பு, மெய்யண்டா உடம்பு, உயிரெழுத்து இருக்குது. உயிரும் மெய்யும் சேர்ந்துதான் இயங்கும். சில உயிரெழுத்து தானே இயங்கும். எங்களுக்கு தெரியும், ஈ என்று சொல்லி இருக்குது இல்லையா? ஐ என்ற சொல்லு, ஆ என்ற சொல்லலாம் தனித்து உயிரெழுத்து தனித்து இயங்கும். அது கொண்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி சில உயிர்கள் சடத்துவ வாயுக்கள் மாதிரி பூரணமா இருக்கு, இயங்குது. ஆனா இந்த மெய்யெழுத்து ஒன்றுமே தனித்து இயங்காது. இக்கென்ற ஒரு சொல் இல்லை, இப்பென்ற ஒரு சொல் இல்லை, இங்கென்ற ஒரு சொல் இல்லை. அது உண்டு. அடுத்த சொல்வார்கள், மெய்யொடு திரியினும் மெய்யொடு இயைபினும் உயிர் நிலை திரியா என்று தொல்காப்பியன் சொல்லு. அது மெய்யோட இசைந்து அது தொழிற்பட்டு கொடுத்தாலும் உயிர் அது இந்த நிலை மாறாது. இது சைவ சித்தாந்தம். அது தனி தொகுப்பு. தொல்காப்பியத்திலையும் தமிழ்லையும் வச்சுக்கொண்டே அதுவும் சிவனுடைய வடிவம் அது சொல்லுது. எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சிவலிங்க வழிபாடுடைய ஆதியான அடையாளம் சிந்துவெளி நாகரிகத்துல மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில சிவலிங்கங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு ஒரு துர்ப்பாக்கிய நிலை என்று கேட்டால் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எழுத்துக்கள் முழுமையாக வாசிக்கப்படவில்லை. அதற்கு என்ன குறியை அவர்கள் சொன்னார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனா பொதுவாக தறி என்ற சொல் ஒன்று காணப்படும். தறி என்றா தூண் என்றது கருத்து. தறி என்ற சொல்லு காணப்படுகிறது. தறி என்ற சொல்லு தமிழ்ல இருக்கிற சொல்லு, அது சிவலிங்கத்தை குறிக்கிற சொல்லாக காணப்படுகிறது. தறி என்பது ஒரு அடையாளம் சொல்ல காணப்படுகிறது. அந்த காலத்தில் அவர்கள் என்ன பாவித்தார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தோடையத்தான் கேட்டான். நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. இப்போது ஜேம்ஸ் மாஸ்டர் அன்மியூட் பண்ணி போட்டு கதைங்க. எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். அழகானதொரு உரை கேட்டேன். அதாவது நான் அறிந்த மட்டில் இதனை ஆண் பெண் உறவுக்கு உட்படுத்தித்தான் விளக்கம் தந்திருக்கிறார்கள் அதிகமாக. ஆனால் உண்மை என்னவென்றால், இந்த பூமியிலே ஒரு மரம் வளர வேண்டும் என்றால் வேர் கீழே செல்லுகின்றது, மரத்தினுடைய இன்னும் ஒரு சக்தி மேலே வருகின்றது. இந்த அழகான சக்தியை சைவ சமயத்தினுடைய சரியான சித்தாந்த முடிவை அழகாக விளக்கம் தந்தீர்கள் ஐயா. அதாவது இப்பொழுது கேட்ட பொழுது கேள்வி, முன்னைய வழிபாட்டிலே ஆண் பெண் இந்த உறவு வழிபாட்டைத்தான் மனிதர்கள் கடைபிடித்தார்கள் என்றால் உண்மை அது இல்லை. இவர்கள் பிழையான முறையிலே, அதாவது தீபாவளிக்கு விளக்கம் தந்தது போல ஒரு விளக்கத்தை எங்களுக்கு தந்து பிழையான முறையிலே மக்கள் வழி நெறிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை விளக்கம் நீங்கள் இப்பொழுதுதான் தந்திருக்கிறீர்கள். இப்பொழுதுதான் நான் உண்மை விளக்கம் அறிந்தேன். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி. அதாவது ஆண் பெண் உறவுதான் அதை குறிப்பிடுவது சிவலிங்கத்தில் என்று சொன்னார்கள். அது தவறு. அது ஆண்புணர்வை குறிப்பது அல்ல. அதனால அதை விலக்கி வைக்கவும் இல்லை. அதையும் உள்வாங்கி அதையும் ஒரு பரிணாம விளக்கமாக கொண்டதே தவிர அதை விலக்கி இது அல்ல என்றும் சொல்லவில்லை.
அதுதான் என்றும் முழுமையாக அதுதான் விளக்கம் என்றும் சொல்லவில்லை. அதுதான் சைவத்தினுடைய விளக்கம். நன்றி. அடுத்ததாக டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், நீங்க தான் அன்மியூட் பண்ணுவோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் லம்போதரன் ஐயா அவங்களுடைய பேச்சு அருமையாக இருந்தது, கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் உணர்ந்தது என்னவென்றால், நாம் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றையும் எப்படி நோக்குகிறோமோ அதே போலத்தான் நமக்கு தெரிகின்றது. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் சிவலிங்க வடிவமாக நோக்கினால் அப்படியே எங்களுக்கு தோன்றும் என்று விளங்கிக் கொண்டேன். மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. பொழுது அப்படி தெரிகின்றது ஒன்று. இரண்டாவது நிலை கொண்டு இருக்கிறது, உண்மையாகவே அப்படி இருக்கின்றது என்றது இரண்டாவது. 2 டைமென்ஷன்ஸ் இருக்குது, ஒரு பரிமாணம். நன்றி. அடுத்து நன்றி. பஞ்சாத்திரம் மாஸ்டர், எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் லம்போதரன் ஐயா அவர்கள் சிவலிங்கம் உருவத்தில் ஒன்றின் உன்னத வடிவம் என்ற தலைப்பில் அருமையாக ஆற்றினார். அருவம் உருவம் அருவம் ஒன்றுமில்லை என்றார், எல்லாம் சிவமயம். மிகவும் நன்றி. இன்னும் ஒரு விடயத்தை நான் அறிந்து கொண்டேன் புதிதாக. நாங்கள் எல்லாரும் ஒன்றில் பிகினர்ஸ் இல்லாட்டி ஃபாலோவர்ஸ் என்றதை சொல்லியிருந்தீர்கள். மிகவும் சரியான வேர்ட் பாவிச்சிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி. யோகி நாகேந்திரன் மாஸ்டர், கலைஞர். மிக்க நன்றி. மிக்க நன்றி எல்லோருக்கும். ஐயா லம்போதரன் ஐயா அருமையாக லிங்கத்தை பற்றி எல்லாம் விளங்கப்படுத்தினர்கள். இத்தனை வகைப்படும் எல்லாம் கூறி, சிவ பூசை செய்தால் தானா நாங்கள் சைவர்கள், அல்லது நாங்கள் சாதாரணமாக சிவனை கும்பிட்டால் நாங்கள் சைவர்கள் இல்லையா என்ற ஒரு கேள்வி. இரண்டாவதாக, அன்று நீங்கள் கூறினீர்களே சைவர்கள் என்று கூறியது, பழைய காலத்தில் ஆதி சைவர்கள் என்றிருந்தார்கள். அவர்கள் சைவ பூசை செய்தா இந்த சைவ சமயத்தை வளர்த்தார்கள் கோயில்களில். 2 கேள்விக்கும் எனக்கு பதிலளித்தீர்கள் என்றால் காணும் ஐயா. நன்றி. யார் சைவர்கள் என்பது மிகவும் ஆழமான ஒரு கேள்வி. அதுலேயும் இதே மாதிரி இந்த சிவலிங்கம் மாதிரி அதுவும் ஒரு மனத்தை கொடுக்கலாம். ஒரு கொண்டு வந்து நின்று கேட்டா, சைவம் ஆல் இன்க்ளூசிவ். எல்லா ஒருதருமே வெளியில இல்லை சைவத்துக்கு வெளியில, பட் ஸ்டில் எக்ஸ்க்ளூசிவ். அதுல ஒரு தனித்துவமாயும் இருக்கு. சைவம் இஸ் ஆல் இன்க்ளூசிவ், ஸ்டில் எக்ஸ்க்ளூசிவ். 2வது ஆதி சைவர்கள் என்று சொல்லி அது ஒரு விதமாக சொல்லி இருக்கிறார்கள். ஆதி சைவர்கள் சிவபூஜை செய்துதான் வளர்த்தார்களா என்று. சைவத்தை வளர்க்கோணும் அண்டில்லை, அது ஏற்கனவே இருக்கின்ற ஒன்று. இது சில உத்திகளை வைத்தார். இப்ப சில பேருக்கு இது ஒன்றுமே தேவையில்லாமல் போறது இருக்குது. அது பண்டனை தவழ்த்தாற்று ஒன்றி பரமனை பத்தி பண்ணும் தொண்டரை தானே தூய கதையின்னு தொகுப்பன். அது முற்புறப்பில் செய்த அந்த ஆத்மீக சாதனைகளால் நேர போராக்கள் திருப்பினோம். எல்லாரும் சிவலிங்க பூஜை செய்துதான் போறதுண்டு இல்லை. ஆனா நீங்களோ நானோ அல்ல வேற ஆள போய் கப்பூக வேணும் என்ன வழி என்று கேட்டால், திஸ் இஸ் வே வி கேன் சே, இப்படி போனா இப்படி வரும். இப்ப நாங்கள் எல்லாரும் ராமகிருஷ்ணன் மாதிரி வா இங்கே தலையில கைய வைக்கிறோம் கும்பிடலே கடவுள் தெரியுதுன்னு காட்ட முடியுமா? இல்லை. இருக்கிறது, இப்படி செய், இப்படி போனா அப்படி வரும் என்று சொன்னது. இஸ் த உத்தி, டெக்னிக், தந்திரம். இதுதான் பிரிஸ்கிரைப்ட் இன் ஆகமாஸ். நன்றி. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. சாட் பாக்ஸ்ல 2 மெசேஜ் இருக்கு, அதற்கு வாசிக்கிறேன். கமலா மகாலிங்கம் மாஸ்டர் போட்டிருக்கிறா, தேங்க்யூ ஃபார் த எக்ஸ்பர்ட் ஸ்பீச், கங்க்ராச்சுலேஷன்ஸ். மற்றது ஆனந்தன் என்றால் போட்டிருக்கிறார், அருமையான தெளிவான அளப்பெரிய விளக்கங்கள் புரியக்கூடியதாக தந்தீர்கள், நன்றி. இத்துடன் சாட் பாக்ஸ் மெசேஜ் நிறைவு பெற்றது. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்து விட்டபடியால் இத்துடன் மிக்க நன்றி. அனைவரும் ஒருங்கிணைந்து கேட்டதின்படி சுருக்கமான கேள்விகள் கேட்டு என்றும் நாங்கள் இந்த முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. டாக்டர் லம்போ